வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த would plus would ஆனது சென்டென்ஸ்ல வர்றப்போ எந்த மீனிங்ல வரும், இத எந்தெந்த டென்சஸ்ல எப்படி எல்லாம் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வழக்கமாவே வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட், அதுல வரக்கூடிய டெய்லி யூஸ் idioms, phrases, expressions எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோஸும் அங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இது எல்லாமே பிரச்சனையே கிடையாது. சென்டென்ஸ்ல சரியா யூஸ் பண்ண நினைக்கிறப்ப மட்டுமே ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே நோட்ஸ் எடுக்க ரெடியா இருக்குங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த would ஆனது தனியா வர்றப்போ இதோட மீனிங் என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல பார்த்த மாதிரி வில்லானது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்போ இனிமே ஒரு வேலையானது நடக்கும் அல்லது நடந்தே தீரும். இனிமே ஃபியூச்சர்ல ஒருவர் ஒரு வேலையை செய்வார் அல்லது செய்தே தீருவார், இந்த மாதிரியான மீனிங்ல குறிப்பிட்டது. அப்போ வில்லோடைய பாஸ்ட் மவுட் தான் இந்த woodங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பாஸ்ட் மவுடா வர்றப்போ இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார். இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது செய்தார்னு சொல்லல. அப்படி நமக்கு கன்ஃபார்மாவே அவர் அந்த வேலையை செஞ்சார்னு தெரிஞ்சா அதை நாம ஈஸியாவே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குரிய வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்படி ஒரு குத்து மதிப்பா யூகமா அந்த வேலையை அவர் செய்திருப்பார், இந்த மாதிரியான ஒரு மவுடா குறிப்பிடுறதுக்காக தான் இந்த would ஆனது வில்லோட பாஸ்ட் மவுடா வருது. வில்லானது இனிமே நடக்கும், would ஆனது நடந்திருக்கும். இது ரெண்டுத்துக்குமே இதுதான் வித்தியாசம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. He would go to school. They would watch this movie. Thompson would send the message to Victor. இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ அவன் பள்ளிக்கு சென்றிருப்பான், அவர்கள் இந்த படத்தை பார்த்திருப்பார்கள், தாம்சன் செய்தியை விக்டருக்கு அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி ஒரு யூகமா இந்த வேலையானது நடந்திருக்கும்னு தான் சொல்றோம். ஒருவேளை திட்டவட்டமா நடந்தது அப்படின்னு நாம சொல்லணும்னா அதுக்கு இது அப்படியே பாஸ்ட் டென்ஸ்லயே தூக்கி போட்டு he went to school, they watched this movie, Thompson sent the message to Victor. இந்த மாதிரி எல்லாம் அவன் பள்ளிக்கு சென்றிருப்பான்னு சொல்றதுக்கு பதிலா பள்ளிக்கு சென்றான், படம் பார்த்திருப்பார்கள் சொல்றதுக்கு பதிலா பார்த்தார்கள், செய்தியை அனுப்பியிருப்பான்னு சொல்றதுக்கு பதிலா அனுப்பினான், இந்த மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம். இதுல இருந்து ஒரு படி மேல போய் நமக்கு அது கன்ஃபார்மா தெரியாதுங்கிற பட்சத்தில் தான் அந்த இடத்துல நமக்கு இந்த மாடல் ஆக்சிலரி வேர்பா இருக்கக்கூடிய would ஆனது வேலை செய்து. எல்லா மாடல் ஆக்சிலரிஸ்க்குமே ஒரு சில மவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல இந்த வில்லானது இனிமே நடக்குங்கிறத குறிப்பிட்டது. இப்போ இந்த would ஆனது நடந்திருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுது. இப்போ வில்லோடைய பாஸ்ட் மோடா இந்த would யூஸ் பண்றப்போ அந்த டென்ஸ் ஆனது பாஸ்ட் டென்ஸா மாறிடுமா அப்படின்னா அங்கதான் இருக்கு சூட்சமம். இது சொல்றவர் அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. ஒருவேளை அவரு ரொம்ப நேரமாவே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தி விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அந்த சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கும் போது அதுல ஒருவேளை இந்த would ஆட் பண்ணி யூஸ் பண்ணாருன்னா அந்த சென்டென்ஸ் ஆனது முழுக்கவே பாஸ்ட்ல இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி சிம்பிளா இந்த மாதிரி would plus go, watch, send இது மாதிரியான present form of main verb இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இப்படி மட்டும்தான் இருக்குது. இது பக்கத்துல எந்த ஒரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வேர்பும் இல்லை. அந்த சென்டென்ஸ்ல would plus go இது மாதிரியான வேர்ப்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்கிறப்போ அந்த சென்டென்ஸ் ஆனது முழுக்க ஃபியூச்சர்லயே இருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரி வேர்புக்கும் பாஸ்ட் மோட்ல இன்னொரு மாடல் ஆக்சிலரி வேர்பை தூக்கி போட்டு யூஸ் பண்றப்போ அது பாஸ்ட் டென்ஸ்லயே அவர் சொல்லி இருக்கலாம், அல்லது இனிமே ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி அதுக்கு முன்னாடியே ஒருவர் இந்த வேலையை செய்திருப்பார் இப்படி கூட அவரு கணிச்சு சொல்லியிருக்கலாம். அதனால முதல்ல அந்த முழு சென்டென்ஸையும் டீப்பா வாட்ச் பண்ணணும். அதுல ஒருவேளை பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வேர்ப்ஸ் ஏதாவது ஒரு கிளாஸ்ல இருந்தா அந்த சென்டென்ஸ் ஆனது முழுக்க பாஸ்ட்லயே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இந்த would plus go, watch, send இது மாதிரியான
present form of main verbs மட்டுமே சேர்ந்து வருது. இது சிம்பிள் சென்டென்ஸா இருக்குது. அவரு ரொம்ப நேரமாலாம் பழச பத்தி விளக்கம் சொல்லல. பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் விளக்கி சொல்லவே இல்ல. திடீர்னு வந்துட்டு இப்படி ஒரு சென்டென்ஸை சொல்றாருன்னா இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி அத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லயே எடுத்துக்கலாம். ஆஹா நான் பாஸ்ட தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அதேதான் விளக்கம் சொல்ற விளக்கண்ண முதலையே விளக்கமா சொல்லியிருக்கணும் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு. இதோட மீனிங் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார். இதை மட்டும் இந்த வேர்ட் ஆனது குறிப்பிடுது. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட ஹாவ் சேர்த்து யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஹாவ் ஆனது ஐ ஹாவ் திஸ், தே ஹாவ் தட். நான் இதை வச்சிருக்கிறேன், அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை சிங்குலரா வந்தா ஹி ஹாஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். மொத்தமா வைத்திருத்தல்ங்கிற ஆக்ஷனை மட்டுமே குறிப்பிடும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்படிங்கிறதுனால இதை அப்படியே தூக்கிட்டு போய் வூடோட சேர்த்து யூஸ் பண்றப்போ ஏற்கனவே இந்த வூட் ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார்ங்கிறத குறிப்பிட்டது. அதோட இந்த ஹாவ் சேர்க்கிறப்போ வைத்திருத்தல்ங்க கூடிய ஆக்ஷனையும் சேர்த்தாகணும். அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா வைத்திருந்திருப்பார், ஏதோ ஒரு பொருளை ஏற்கனவே வச்சிருந்திருப்பாரு அப்படிங்கறதான் குறிப்பிடும். நாம ஏற்கனவே வில் பத்தி பாக்குறப்போ வில்லாவானது ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லிடலாம், அதேதான் இனிமே வைத்திருப்பார்ங்கிறத குறிப்பிட்டது. இந்த வூடாவானது அப்படியே பாஸ்ட் மோடுக்கு வந்து ஏற்கனவே வைத்திருந்திருப்பார். இது ஃபியூச்சரா பாஸ்டான்னு கேட்டா சொல்றவருடைய மைண்ட பொறுத்தது. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜார்ஜ் would have the magic box before Lee. லீக்கு முன்னாடி ஜார்ஜ் தான் மேஜிக் பாக்ஸ வைத்திருந்திருப்பான். எரிக் would have some work so he couldn't join us at the party. எரிக்கிற்கு சில வேலை இருந்திருக்கும் அல்லது செய்ய வேண்டிய வேலையை வைத்திருந்திருப்பான். அதனால அவன் பார்ட்டியில நம்மோட இணைய இயலவில்லை. Addison's dog would have some special senses to search for the stolen things. இந்த மாதிரி எல்லாம் இந்த would have ஆனது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்போ ஒருவர் ஒரு பொருளை வைத்திருந்திருப்பார்ங்கிறத குறிப்பிடுது. அடுத்ததா இந்த would have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ அந்த சென்டென்ஸ்ல அதோட மீனிங் எக்ஸாம்பிள் பாருங்க. Ren would have already watched this movie, so only he recommends it to us. ரென்னானவன் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்திருந்திருப்பான், அதனால் மட்டுமே அவன் இதை நமக்கு பரிந்துரைக்கிறான். இதுதான் இதோடைய மீனிங். ஒருவர் ஒரு வேலையை ஏற்கனவே செய்திருப்பார், அந்த வேலையை செய்து முடித்திருப்பார் அப்படின்னு சொன்னாலும், அல்லது இந்த would plus have plus watched past participleயும் பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஒரு அதேதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும். இந்த மாதிரி தனியா வந்தா மட்டும் ஒருவேளை ரொம்ப நேரமாவே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தி விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அதாவது இது அப்படியே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மாத்துறப்போ Ren would have already watched this movie when he was on holidays, so only he recommends it to us அப்படின்னு இதை மாத்துறப்போ மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரெண்டு கிளாஸஸ் இருக்குது. ஒன்னு Ren would have already watched this movie அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸா வரணும். இது தனியா வந்தா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட், இன்னொரு கிளாஸ பாக்குறப்போ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் when he was on holidays, அவன் விடுமுறை நாட்களில் இருந்த பொழுது அப்படின்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆனது இருக்குது. இப்படி வர்றப்போ இந்த ஹோல் சென்டென்ஸும் மொத்தமாவே பாஸ்ட் டென்ஸாவே இருக்கும். இதுலலாம் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை சிம்பிளா ஒரு சிம்பிள் சென்டென்ஸா வர்றப்ப மட்டுமே இந்த would have plus past participle-ம் அதேதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா மட்டுமே இருக்கும். அப்போ சொல்றவர் விளக்கத்தை விளக்கமா ஒழுங்கா சொன்னா மட்டுமே இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியும். அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Achilles would have not known of this issue as he was absent yesterday. அகிலிஸ் ஆனவன் நேத்திக்கு ஆப்சென்ட்ங்கிறதுனால இந்த பிரச்சனை குறித்து அவன் அறிந்து இருக்க மாட்டான். ஏன்னா நாட்டுங்கிற ஒரு வேர்டு வந்து இந்த சென்டென்ஸை முழுக்க முழுக்க நெகட்டிவ்ல மாத்திருச்சு. ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா would have plus நவுனுங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்ந்து வர்றப்போ அறிந்திருப்பான்ங்கிறத குறிப்பிட்டிருக்கும். எப்படி இருந்தாலுமே பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு கிளாஸையும் பார்க்கணும்.
அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் as he was absent yesterday, நேத்திக்கு ஆப்சென்டா இருந்தான்ங்கிறத சிம்பிள் பாஸ்ட்ல குறிப்பிடுறதுனால இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸும் அதேதான் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். Addison would have also chosen the same guide to refer to this lesson. இந்த பாடத்திற்கு குறிப்புகள் எடுக்க ஆடிசனும் இந்த சேம் கைடு தான் சூஸ் பண்ணியிருப்பான், தேர்ந்தெடுத்து இருப்பான். இந்த ஆக்ஷன் நிறைவடைந்து இருக்கும். அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த சென்டென்ஸ் தனியாவே would have plus chosen இப்படி மொட்டையா இருக்குதுங்கிறதுனால இத வழக்கம் போலவே நம்மளுடைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸாவே எடுத்துக்கலாம். இப்படிதான் அந்த சென்டென்ஸ் ஆனது காம்ப்ளெக்ஸா இருக்குதா, அதுல பாஸ்ட் டென்ஸும் கலந்து வருதா அல்லது தனியாவே இந்த மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் தான் வருதாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணா மட்டுமே இது எந்த மாதிரி சொல்றவர் சொல்றாருங்கிறத நாம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. You are too late. Subramani would have finished the pongal at this time. அதேதான், நீங்க ரொம்ப லேட்டா இருக்கிறீங்க. சுப்பிரமணி ஏற்கனவே பொங்கச்சட்டி எல்லாம் காலி பண்ணி வைத்திருந்திருப்பான், இந்த வேலையையும் செய்து முடித்திருந்திருப்பான். Those idiots would have sold half of the country. அந்த முட்டாள்கள் பாதி நாட்டை விற்றிருந்திருப்பார்கள், இந்த வேலையை அவர்கள் செய்து முடித்திருந்திருப்பார்கள். The people would have almost lost all of their rights. மக்கள் ஏறக்குறைய அவர்களுடைய உரிமைகள் அனைத்தையுமே இழந்திருந்திருப்பார்கள், இந்த வேலையும் அவர்கள் ஏற்கனவே செய்து முடித்திருந்திருப்பார்கள். அப்படிங்கிறது தான் இந்த would have plus past participle ஆனது சென்டென்ஸ்ல வர்றப்போ தனியா வந்தா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒருவேளை அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருந்து இன்னொரு கிளாஸ் பாஸ்ட்ல இருந்தா அந்த மொத்த சென்டென்ஸும் அப்படியே பாஸ்டுக்கே போயிடும். அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். இது வரைக்குமே இந்த would-உடைய மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்திருப்பார், willோட பாஸ்ட் மோடா வருது. would have-னு சேர்த்து வர்றப்போ ஒருவர் ஒரு பொருளை வைத்திருந்திருப்பார்ங்கிறதையும் கூடவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்த்து வர்றப்போ அவர் அந்த வேலையை செய்திருந்திருப்பார், செய்து முடித்திருந்திருப்பார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுதுங்கிறத ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இது மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸையுமே தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோஸ் எல்லாமே ரெடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த would have-ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த இருக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வந்துருங்க நம்ம சேனல். இந்த சேனல் இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வரக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டும்தான் இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இருந்துருங்க நம்ம சேனல் Intellect.